இரட்சகருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வார்த்தைகளும் கேட்டுக்கொள்ளுகிற உங்களுடைய பிள்ளைகளின் சிந்தனைகளும் உங்களுடைய சமூகத்தில் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய அருள்நாதர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில கூடி வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை நான் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளில நம் வழக்கம் போல வேத வசனத்தை தியானிப்பதற்கென்று ஒரு தலைப்பு. வேத வசனம் பரிசுத்த ஆவியினுடைய ஒத்தாசையினால தான் பிரசங்கிக்கணும். இன்றைய காலகட்டத்துல செவிக்கு ஒரு நல்ல இனிமையா இருக்க வேண்டும் என்று பிரசங்கிக்கிற தேவ பிள்ளைகள் நிறைய எழும்பிட்டாங்க. இப்போ சாதாரணமான மக்கள் சத்தியம் கேட்கும்போது இது ஆவியானவர் கொடுக்கிற சத்தமா அல்லது மனுஷனுடைய சுயத்தினால பேசுகிற வார்த்தையா என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு ரொம்ப வேத வசனத்தை பிரசங்கிக்கிறவர்கள் பெருகிட்டாங்க. பணம் சம்பாதிக்கணும், தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ளணும், அல்லது நான் சொல்லுகிற வார்த்தையை மற்றவர்கள் ஈர்க்கும்படி இருக்கணும். இப்படிதான் நிறைய அதிகமா இருக்காங்க. நான் 2 வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தை ஒரு மனிதனுக்கு மனம் திரும்புதலை ஏற்படுத்தணும்ன்ற அக்கறை இல்லாதபடி இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வேத வசனத்தை யார் ஒன்னாலும் பேசலாம், ஆனா அதே சமயத்துல பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை கொண்டு பேசணும். அதுதான் முக்கியம். அந்த தலைப்புல சில வசனங்களை, இது நிறைய இதை குறித்து சொல்லலாம், சில வசனங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகத்துல 32வது சங்கீதம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இது நம்ம அடிக்கடி வாசிக்கிற அல்லது ஜெபம் பண்ணும்பொழுது சொல்லப்படுகிற நிறைய பேருக்கு சிந்தனையில உள்ள இந்த வார்த்தை. அவர் அழகா சொல்றாரு, நான் உனக்கு போதிக்கணும், சொல்லிக் கொடுக்கணும், கற்றுக் கொடுக்கணும். இல்லையா? இந்த டீச்சர்ஸ் எல்லாம் மாணவர்களுக்கு பாடம் எடுப்பது போல நமக்கு ஆசிரியர் கர்த்தர் தான், பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் சொல்லிக் கொடுக்கணும். பேசக்கூடியவங்க நானா இருந்தாலும், என்னை போலுள்ள உலகத்துல லட்சக்கணக்கான பிரசங்கிமார்கள் இருந்தாலும், அல்லது ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற இந்த தொலைபேசி வாயில உங்களை போன்ற உள்ளவங்க, உங்கள நிறைய பேர் நல்லா ஜெபிக்கிறீங்க, நல்ல வார்த்தைகளை சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா? அது 2-3 வார்த்தை சொன்னாலும் சரி, யாரா இருந்தாலும் வேதம் திட்டமா சொல்லுவது, நான் உனக்கு போதிக்கணும். அப்பதான் நீங்க மற்றவங்களுக்கு சொல்லும் போது அந்த வார்த்தையில வல்லமை கடந்து போகும். ஒரே வார்த்தைய எவ்வளவு பேர் வேணாலும் பிரசங்கிக்கலாம், ஆனா ஒருத்தர் பேசும்போது நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டா இருக்குது, வாசப்படி தாண்டறதுக்குள்ள மறந்துடுது. ஒரு பேசும்போது அது மனசுல ஆழ பதிஞ்சிடுது. அன்னைக்கு முழு நாள் அது நம்ம உள்ளத்துல ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு காலையில இதை கேட்டோமே சொன்னாங்களே திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். இதுதான் வித்தியாசம். ஆக பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தோடு கூட நம்முடைய இருதயத்துல பேசணும். சங்கீதம் 69:9 சொல்லப்படுகிறது, நல்ல கவனிங்க. 69:9 நீங்க வசனத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றாரு. தாவீது தான் இந்த சங்கீதங்கள்லாம் ஏறக்குறைய 1-70 சங்கீதம் வரைக்கும் தாவீது எழுதுவாரு. அதுக்கப்புறமா ஆசாப் எழுதுறாரு, சாலமோன் எழுதுறாரு, அப்புறம் மோசே எழுதுறாரு, மறுபடியும் நடுல தாவீது எழுதியிருப்பாரு. ஆனா அதிகபட்சம் எழுதுனது தாவீது தான். அப்போ அவர் எழுதும் சொல்றாரு, உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம். அவருடைய கர்த்தருடைய வீடு எதுன்னா தேவ ஆலயம். அது கல்லு மண்ணு கட்டை அந்த மாதிரியால கட்டப்பட்ட தேவாலயத்தை நம்ம போய் ஞாயிறு தொழுது அந்த ஆலயமும் சொல்லலாம், நம்முடைய சரீரமாகிய ஆலயமும் சொல்லலாம். 2 விதத்தையும் எடுத்துக்கலாம். ஆனா அவர் தங்குகிற இடமெல்லாம் அவருடைய வீடுன்னு சொல்லப்படுகிறது. அப்ப அது எப்படி இருக்கணுமோ அந்த வைராக்கியம் எனக்கு இருக்கிறது, உங்களுடைய வீட்டை குறித்த வைராக்கியம் எனக்கு இருக்கிறதுன்னு தாவீது சொல்றது. நான் தாவீதை குறித்தே உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன். ஏன்னா தாவீதை குறித்து ஒரு சின்ன சப்ஜெக்ட் நான் கடைசியா சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 68:11 சொல்றாரு, ஆண்டவர் வசனம் தந்தார்,
அதை பிரசித்திப்படுத்துகிற கூட்டம் மிகுதியா இருக்கிறது. இதுதான் நான் முதல்ல சொன்னேன். நிறைய கூட்டம் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. சென்னைப்பட்டணம், தமிழ்நாடு, இந்தியா இப்படின்னு எப்படி எடுத்துக்கிட்டாலும் கோடிக்கணக்கான பேர் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்கள் பெருகிட்டாங்க. ஆனா அதை எந்த வகையில பேசுறாங்கன்றதுதான் முக்கியம். உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அவர் செயல்படுகிற வல்லமையான வார்த்தைகளை கொண்டு பேசுகிற, கடவுளுக்கு பயந்து நடுக்கத்தோடு பேசுகிறவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ரொம்ப ஸ்டைலா இன்னைக்கு இந்த தாடியை வச்சுக்கிட்டு முடிய வளர்த்துக்கிட்டு கண்டபடி சினிமா பாட்டினுடைய மெத்தட்லயே பாடல் பாடிக்கிட்டு இன்னைக்கு நானும் பிரசங்கிப்பேன். எனக்கும் நேற்று வரைக்கும் ஒரு மனுஷனை பாக்குறேன், இன்னைக்கு பார்த்தா அவரை பாஸ்டர்னு கூப்பிட முடியா இருக்கு. பாஸ்டர் அப்படின்னு எல்லாம் இன்னைக்கு அப்படி ரொம்ப சாதாரணமா சுலபமா விலை கொடுத்து வாங்கிட்டது போல ஒரு சூழல் இருக்குது, உலகம் எங்கும் பாக்குறோம். அதுக்குதான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, செவித்தினை உள்ளவர்களா இருக்கக்கூடாது. அதாவது காதுக்கு ரொம்ப கேட்கறதுக்கு இனிமையா இருக்கிற வார்த்தைக்கு நீங்க மயங்கி விடாதீங்க. உத்தமத்தோடு கடினமா கடிந்து உபதேசிக்கிற வார்த்தைக்கு நீங்க செவி கொடுங்க. ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறார். அப்போ இங்க சொல்லும் போது சொல்றாரு, அதுதான் ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிற கூட்டம் மிகுதியா இருக்கிறது, ஏராளமா இருக்காங்க. ஆனா அதை பிரசித்தப்படுத்துறவங்க எந்த விதத்துல படுத்துறாங்க? தன்னுடைய சுய அறிவினால சொல்றாங்களா, இல்ல மெய்யாகவே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அந்த வசனத்தை போதிக்கிறாங்களான்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சங்கீதம் 81:10 சொல்லும் போது, உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். இதுதான் முக்கியம். அப்போ நம்முடைய வாயை பேசுவதற்கு தைரியம் வரணும். இப்பெல்லாம் நானெல்லாம் எனக்கு 67 வயசு, ஏறக்குறைய ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஆண்டவருடைய வசனத்தை சொல்லுங்கன்னு என்னுடைய சபையில போதகர் என்ன புஷ் பண்ணுவாரு, தள்ளுவாரு. போங்க முன்னாடி நில்லுங்க, தைரியமா பேசுங்க, தைரியமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா வசனம் தெரியும், பேசணும்னு ஆசை இருக்கும், ஆனா அங்க நிக்கிறதுக்கு பயம், கால் கையெல்லாம் ஒதுரும். அப்ப அந்த பயம் எனக்கு, ஐயோ நான் போய் இந்த வசனத்தை பிரசங்கிக்கணுமா, எனக்கு ஒரு மாதிரி பதட்டமும் பயமும் அந்த தடுமாற்றமும் இருக்கும் பேசும்போது. வசனம் நிறைய தெரியும், நல்லா படிக்கிறேன், சொல்லி கொடுக்கறாங்க, கத்துக்கிட்டேன், ஆனா அது சொல்றதுக்கு பயம். அப்போ இந்த பயம் எதனால வருகிறதுனா, இது இந்த வசனம் சாதாரணமா உலகத்துல சொல்லி கொடுக்கிற வசனம் இல்ல. இது இந்த உலக அண்ட சராசரத்தை உண்டாக்கின ஆவியானவர் கடவுள் சொல்லி கொடுக்கிற வசனம். அப்ப அது எவ்வளவு வார்த்தை, அந்த வார்த்தையில எவ்வளவு உயிர் மீட்சி இருக்கிறது. செத்து போனோம்னா உயிர்ப்பிக்கும். இந்த வசனமே ஒரு உயிர் உள்ளதா இருக்கிறது. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் கல்லும் மண்ணும் கட்டையோ இல்லையே, அவர் பேசுகிற கடவுள், அவரு ஆவியா இருக்கிறார், அவருக்கு உருவம் இல்ல. அப்ப அப்படிப்பட்டவருடைய அந்த வசனத்தை, அவர் சொல்லிக் கொடுத்த அந்த வசனத்தை சொல்லுவதற்கு ஒரு விதமான பயம் வேணும். ஆனா கட்டாயம் சொல்லணும், அதுதான் முக்கியம். கட்டாயமா சொல்லணும், ஆனா அதே சமயத்துல பயத்தோடும் பக்தியோடும் அதை சொல்லணும். அதுதான் கத்துக் கொடுக்கிறாரு. உன் வாயை விரிவா தர நான் அதை நிரப்புறேன். எனக்கு சொல்ல தெரியாதுன்னு சொல்லாத, எனக்கு வசனம் தெரியாதுன்னு சொல்லாதீங்க. நீங்க எங்க இருந்தாலும் சரி, நீங்க ஆபீஸ்ல வேலை செய்யும் போது, அல்லது நீங்க கிராமத்துல ஒரு விவசாய நிலத்துல வேலை செய்யும் பொழுது, 4 பேரோட பேசும் பொழுது, நீங்க நடக்கும் பொழுது, வரும் பொழுது, மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போது, எந்த நிலையில எந்த சூழலிலும் சரி, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறீங்களா பரவாயில்ல, வீட்டுக்கு நான் எங்கேயும் போறது இல்லைங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேங்க, சரி உங்க வீட்டுக்கு யாராவது வராங்களா, அவங்களுக்கு எந்த விதத்திலாவது தேவனுடைய வார்த்தை ஆவியானவர் உங்களுக்கு சொல்லும்படி உங்களுடைய இருதயத்துல ஏவுதல் இருக்குமானால் அதை தாராளமா சொல்லிவிடணும். பயத்தோடு தான் சொல்லணும். கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தோடு, மனுஷருக்கு பயப்பட வேண்டாம், கடவுளுக்கு பயப்படுற பயத்தோடு அதை சொல்ல வேண்டும். என்று நீ வாய் திறப்பா, நான் வாயில வந்த வார்த்தையை போடுறேன், நீ போய் சொல்லலாம் அப்படின்னு அழகா சொல்லி கொடுக்கிறாரு. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். தாவீதை குறித்து ஏராளமா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது எனக்கு என் வீட்டுல எங்கும் அவனுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாவீது குறித்து நிறைய சங்கீதங்கள், ராஜாக்கள், சாமுவேல் புஸ்தகம் எல்லாத்திலும் எழுதப்பட்டிருக்கு. கடைசி வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா தாவீதை குறித்து நன்மைக்கு ஏதுவான காரியங்களை சொல்லி இருக்கிறாங்க. 1-2 பாவங்கள் அவர் செய்தார் அவருடைய வாழ்க்கையில.
ஏன்னு சொன்னா அவர் சிறுமையிலிருந்து மேல எழும்பினவர். ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு 8 பிள்ளைய அவங்க அப்பா அம்மா பெத்தாங்க. ஆனா 7 பிள்ளைங்களுக்கு 3 பிள்ளைங்களை ராணுவத்துல வேலைக்கு கொடுத்தாங்க. மற்ற பிள்ளைங்க விவசாயம் சொந்த வேலையை செஞ்சாங்க. ஆனா இவர் ஒருவர் மட்டும்தான் அது தூரமான இடத்துல போய் வீட்டுல இருக்கிற ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு இருந்தாரு. அப்ப ஆடு மாடு அப்போ அந்த சாமுவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு கூப்பிடும்போது 7 பிள்ளைங்க லைனா வராங்க. ஒருத்தரை கூட ஆண்டவர் தெரிந்து கொள்ளல. வேற யாராவது உங்களுக்கு பிள்ளை இருக்காங்களாப்பான்னு கேட்கிறாரு சாமுவேல். அப்போ ஒரு பையன் இருக்கிறான், கடைசி பையன். அவன் இங்க இல்ல, அவன் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு வனாந்தரத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு அவங்க அப்பா. அவனை கூப்பிடுவாங்க, அவன் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும் அப்படின்றார் சாமுவேல். அவன் பாருங்க, கடவுள் தெரிந்து கொள்ளுகிற மனுஷன் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. அப்ப அவர் வராரு, நீண்ட நேரம் பொறுத்து அவரை போய் கூட்டிட்டு வராங்க. ஒரு வாலிப பையன், சின்ன பையன், ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு பையன். ஆனா அவருக்கு தான் அந்த அபிஷேக தைலத்தை ஊத்தி நீ ராஜாவா இந்த இஸ்ரவேலை ஆள வேண்டும் சொல்லி ஆண்டவர் சொன்னாரு சொல்லிட்டு போயிடுறாரு. அவரு வேகமா சாமுவேல் சொல்லிட்டு போயிடுறாரு. நாட்கள் கடந்து போகுது. அப்போ அவங்க அண்ணனுங்கெல்லாம் ராணுவத்துல வேலை செய்யறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பெலிஸ்தியனுக்கும் இஸ்ரவேலுக்கும் யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல அந்த கோலியாத்து நிக்கிறான். அதை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. அந்த இஸ்ரவேலினுடைய ராஜாவாகிய சவுலும் பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. யாராவது ஒரு மனிதன் என்ன நீங்க வெட்டி வீழ்த்திட்டீங்கன்னா நாங்க எல்லாம் உங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்றாங்க பெலிஸ்தியர். அப்படிப்பட்ட சூழல்ல இந்த தாவீது அவங்க அண்ணனுக்கு உணவு கொண்டு போறாங்க. அப்போ இத பார்த்துட்டு கேட்கிறான், இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியர்கள் ஜீவனுள்ள ஆண்டவரை தூஷிக்கலாமா? நான் போய் அவனை கொல்றேன்னு சொல்றாங்க. அப்போ சொல்றாங்க அவங்க கூப்பிட்டு, நீ சின்ன வாலிப பையனா இருக்கிற, நீ அவன் பெரிய போர் ஆயுதத்தை வச்சிட்டு இருக்கிறான், நீ அவன்கிட்ட போக முடியாதுன்னு சொல்றாங்க. இல்ல, அவன் பெரிய பட்டயத்தோட வரான், நான் ஜீவனுள்ள ஆண்டவரை எனக்குள்ள வச்சு போறேன் அப்படின்னு சொல்லி அவன் கடந்து போறான். இந்த சம்பவங்கள்லாம் நம்ம வாசித்திருக்கோம், நிறைய பிரசங்கமார்கள் சொல்லிருப்பாங்க. அப்ப போகும்பொழுது என்னன்னா, ஒரே ஒரு குழாங்கல்லால அந்த கோலியாத்தை வீழ்த்துறான். அந்த பெலிஸ்தியர் எல்லாம் புறமுதுகிட்டு ஓடுறாங்க. அப்போ இஸ்ரவேல் மக்கள் துரத்தி அவர்களை வெட்டி வீழ்த்தி ஜெயம் பெறாங்க. அப்போ ராணுவத்திலிருந்து இவங்க அண்ணன் எல்லாம் கூட அதுல இருக்கிறாங்க. அந்த போற அவங்களுக்கே ஆச்சரியம், இவன் ஆடுதானே வச்சுட்டு இருந்தான், இவனுக்கு எப்படி இந்த பலம் வந்ததுன்னு ஆச்சரியப்படுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு தேவன் தாவீதை பயன்படுத்தினார். காரணம் என்னன்னா தெரியுங்களா, அந்த தாவீது தேவனோடு ஒன்று இருந்தார். அதுதான் முக்கியம் சொல்ல வேண்டியது. யாரை கொண்டு போனாலும், உங்கள எத்தனையோ பேர் விவசாயத்துல வேலை செய்யலாம், இல்ல கிராமங்களில் இருக்கலாம், இல்ல பட்டணத்துல இருக்கலாம், இல்ல எந்த நிலையில இருக்கலாம். என் படிப்பு எனக்கு கிடையாதுன்னு சொல்லலாம், இல்ல நல்லா படிச்சிருக்கேன் ஆனா வேதம் தெரியாதுன்னு சொல்லலாம். எந்த வகையில ஒன்னாலும் இருக்கலாம். வித்தியாசமான மக்களாக நம்ம எல்லாம் கூடி வந்திருக்கிறோம். ஆனாலும் யாரை கொண்டு வேண்டாலும் தேவன் பெரிய காரியத்தை செய்துவிட முடியும். அப்படிப்பட்ட அந்த தாவீது 1 சாமுவேலின் புஸ்தகத்துல 24வது அதிகாரத்துல முதல் 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 23வது அதிகாரத்துல முதல் வசனத்துல சொல்லும்போது தாவீது கடைசி வார்த்தைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரம் முதல் வசனம், தாவீதுடைய கடைசி வார்த்தைகள். மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அந்த தாவீது குறித்து எவ்வளவு நல்ல அருமையா சொல்லிட்டு, ஈசாயினுடைய மகன் சங்கீதங்கள்லாம் எழுதினவரு, அவர் என்ன சொல்றார் முடிக்கிறார் என்று சொல்லி இந்த தாவீதுனுடைய அந்த அந்த இது முடிஞ்சிடுது, சப்ஜெக்ட் முடிக்குது அவருது. அப்போ அந்த சொல்லும் போது 2வது வசனத்துல, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. நல்ல கவனிக்கணும். அப்ப இத்தனை ஆண்டு காலம் எனக்கு வயது கடந்து போயிடுச்சு, எல்லா காரியத்தை நான் ஜெயம் பெற்றிருக்கிறேன், ஆண்டவர் என்ன எங்கெல்லாம் கொண்டு போனாரோ அங்கெல்லாம் ஜெயத்தை கொடுத்தார், எந்த தேசமெல்லாம் என்னை எதிர்த்து வந்தாங்களோ அவங்கெல்லாம் எனக்கு சரண்டர் ஆக்கி கொடுத்தாரு, பல லட்சக்கணக்கான மக்களை வெட்டி வீழ்த்தும்படியா செய்தார், எல்லாவற்றிலும் எனக்கு ஜெயம், எதிலுமே தோல்வி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த தாவீது ராஜா வந்தாலும் கூட அங்க சொல்லும்போது சொல்றாரு, இதெல்லாம் எதனால் நடந்ததுன்னா பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை என் நாவில இருந்தது, என்னுடைய இருதயத்துல இருந்தது.
அந்த வார்த்தையை வைத்துதான் இவைகளெல்லாம் என்னால செய்த முடிந்தது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இப்படி சொல்லி முடிச்சிட்டு பாருங்க, இந்த கடைசி வார்த்தையா இந்த 24வது அதிகாரம் முதல் 2 வசனத்துல சொல்லும் போது, கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது, இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று சொல்லுவதற்கு தாவீது ஏவப்பட்டான். இங்கதான் கவனிக்கணும். இவ்வளவோ ராஜ்யங்களை ஆண்ட, இவ்வளவு நன்மைகளை செய்து ஏறக்குறைய 40 ஆண்டு காலம் இந்த இஸ்ரவேல் தேசத்தை அரசாண்டு வந்த, எவ்வளவு இடுக்கண்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், ரத்த சம்பந்தமான காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் ஜெயத்தை கொடுத்து அவர் எவ்வளவு வெற்றி கண்டவனுக்கு இங்க கடைசியா முடிக்கும் போது சொல்றாரு 24வது அதிகாரத்துல, இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார். அதாவது அவர்களை எண்ணி கொண்டு வாங்க. நம்முடைய தேசத்துல இஸ்ரவேல் மக்கள் போர் செய்வதற்கான மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அதை எண்ணி கொண்டு வான்னு சொல்லி படைத்தலைவனாகிய யோவாபை கூப்பிட்டு சொல்றாரு. அப்போ யோவாபு என்ன சொல்றாருன்னா, அப்படி என்ன வேண்டாம், நமக்கு தேசமெங்கும் ஏராளமான மக்களை கொடுத்திருக்கிறாங்க, ஆகினால என்ன வேண்டாம் அப்படின்றாரு. ஆனா எண்ணிக்கொண்டு வான்னு சொல்றாரு. எண்ண ஆரம்பிச்ச பிறகு தான் என்கிற நாடு முதல் பெயர்சபா என்கிற நாடு வரைக்கும் போயிட்டு எண்ணிட்டு வராங்க. 9 மாசம் கழிச்சு அந்த படைத்தலைவன் வந்து கொண்டாந்து கணக்கு கொடுக்கிறாரு. அப்படி கொடுத்த பிறகு நடந்தது என்ன தெரியுங்களா? அன்னைக்கு மறுநாள் காலையிலேயே ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி தாவீதுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. நான் கொடுத்த இந்த தேசத்துல சுதந்திரத்துல என்னை சோதிக்கும்படியா மக்களை என்ன சொன்னிய, அதனால உனக்கு 3 காரியத்தை கொடுக்கறேன். 1, 7 வருடம் உன் தேசத்துல பஞ்சம் இருக்கும். 2வது 3 மாதம் உன்னுடைய எதிரிகள் உன்னை துரத்துவாங்க, நீ ஓடுவ. 3வது 3 நாள் உன்னுடைய தேசம் எங்கும் கொள்ளை நோய் ஏற்படும். இந்த 3 காரியத்தை வைக்கிறேன், இந்த 3ல ஏதாவது ஒரு காரியத்தை நீ தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசி காத் என்கிறதான அந்த தீர்க்கதரிசி வந்து தாவீதுக்கு சொல்றாரு. அப்பதான் தாவீதுக்கு உரைக்குது, ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கையில அவர் மறுபடியும் ஜெபம் பண்றாரு. இந்த சம்பவங்கள்லாம் வேதத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிற 24ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் புத்தகம் 24ஆம் அதிகாரம் முழுசா நீங்க படிச்சீங்கன்னா இந்த சம்பவம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நடந்தது என்ன தெரியுங்களா? நான் 7 வருடம் பஞ்சமும் எனக்கு வேண்டாம், 3 மாதம் சத்துருக்களுக்கு முன்பாக நான் புறமதுகிட்டும் ஓடக்கூடாது, அந்த 3 நாள் கொள்ளை நோய் அது ஆண்டவர் கையில இருந்து கிடைக்கிறது இல்லையா, அவர் கையிலேயே நான் விழறேன் அப்படின்னு தாவீது விழுறாரு. 3 நாள் கொள்ளை நோய் அந்த தேசம் எங்கும், இஸ்ரவேல் தான் முதல் பெயர்சபா மட்டும் உள்ள இஸ்ரவேல் தேசம் எங்கும் பரவுகுது. இந்த 3 நாளில அவன் கதறி அழுகிறார் தாவீது. பாருங்க, அதுல 17வது வசனம் 24வது அதிகாரம் 17வது வசனம், ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது, உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமா இருப்பதாக என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணினானா. இந்த மக்கள்லாம் ஒன்னும் பண்ணலையே, பாவம் செய்யலையே, நான் ராஜாவாகி நான் தான் பாவம் செஞ்சேன், அந்த பாவத்துக்கு பரிகாரம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் கொடுங்க, ஆனா அந்த மக்களை ஒண்ணும் செய்யாதீங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட விண்ணப்பிக்கிறார், ஜெபம் பண்றாரு. நீங்களும் நான் அது மாதிரி பண்ணுவோமா? எப்பயாவது நிச்சயமா பண்ண மாட்டோம். நம்ம எல்லாம் சுயநலமா இருக்கிறோம் உலகத்துல. ஆனா அந்த ராஜா பண்றாரு, மக்களை விட்டுடுங்க, என்ன பண்ண, என்ன தண்டிங்க, என்னோட குடும்பத்தை தண்டிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ நடந்தது என்னன்னா, 7000 பேர் மரிக்கிறாங்க அந்த ஒரு 3 நாள் கொள்ளை நோயில. 7000 பேர் செத்து போறாங்க இஸ்ரவேல்ல. அவர் செய்த தவறு என்னன்னா, ஜனத்தை எண்ணார், அவ்வளவுதான். இந்த எண்ணதுக்கே ஆண்டவர் அவர் மேல கோபப்பட்டு 7000 பேரை சாக கொடுக்கிறாங்க. அதன் பிறகு இந்த அர்வனா என்கிறதான இடத்துல தேவதூதன் பட்டயத்தோடு நிற்கும் பொழுது அங்க பலிபீடத்தை கட்டி காளைகளை பலியிடுறாரு. அந்த அர்வனா என்ற இடத்துலதான் அவருக்கு பிறகு வந்த சாலமோன் பெரிய ஆலயத்தை கட்டுறாரு. அந்த ஆலயம் இன்றை வரைக்கும் இடிபாடுகள் நிரம்பினதாய் இன்றைக்கு அந்த இடத்துல இப்ப மசூதி ஆயிப்போச்சு அந்த இடம் காலப்போக்கில. அப்போ இது என்ன சொல்ல வரேன்னா, தாவீது என்பவர் எவ்வளவு பிரியமாய் தேவனுக்கு இருந்தாலும் பிசாசு அவரையும் சோதிக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் சோதிக்கப்படுவதற்கு எம்மாத்திரம் நம்ம நினைவு கொண்டோம். நான் ஜெபிக்கிறேன், நான் பிரசங்கிக்கிறேன், நான் ஒரு நாள் ஃபுல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றேன், நான் தேவாலயத்துக்கு போறேன், எல்லாம் சொல்லலாம். ஆனா நமக்கு தான் அதிகமாய் சாத்தான் பின்தொடர்ந்து சோதித்துக் கொண்டே வருவான். ஆகவே ஜாக்கிரதையாய் ஆண்டவரோடு நம்ம இணைந்திருக்கணும். இந்த உலகத்துக்குள்ள போகும்போது
எப்படியாவது ஒரு நபருக்காச்சும் ஆண்டவர் பத்தி சொல்லணும்ன்ற எண்ணத்தோடு உலகத்துக்குள்ள கடந்து போவோம். கர்த்தர் நமக்கு ஆலோசனை தந்து வழி நடத்துவாராக. ஆமென்.